என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 8/5/2024 முதல் 23/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது, அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், வியாபார ரீதியான பிரச்சனைகள் மற்றும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே நல்ல ஒரு தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கன்னி ராசிக்கார நேயர்களே, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தில் சில கிரகங்களின் பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதிலும் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. குறிப்பாக குரு பயிற்சியால் சில ராசிக்காரங்க திடீர் யோகமும் ஏற்பட போகுது. இப்படி பலரின் வாழ்க்கை குரு பயிற்சியால் மாறி மாறி இருக்குதுங்க. அந்த வகையில் தற்போது மேசராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் மே 1 முதல் ரிஷப ராசிக்கு செல்ல போகிறாரு. இந்த குரு பயிற்சியால் கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாறப்போகுது என்று தொடர்ந்து பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க கடந்த 5 ஆண்டுகளாக படாத கஷ்டம் பட்டிருப்பாங்க. வேலை இல்லாத, வருமானம் இல்லாத நிலை கூட இருந்திருக்கும். வேலை இருந்தால் சம்பளம் இல்லை, அப்படியே சம்பளம் இருந்தாலும் 10 நாட்களுக்கு தான் சம்பளம் இருந்திருக்கும். மீதம் 20 நாட்களுக்கு செலவுக்கு காசு இல்லாமல் சிரமப்பட்டிருப்பீங்க. கடன் பிரச்சனை, சொத்துக்களை இழந்தது என பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்திலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் மோசமான சூழலையும் நீங்கள் எதிர்கொண்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி மாறப்போகுதுங்க. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தார். தற்போது 9ஆம் இடத்திற்கு அவர் வரப்போகிறாருங்க. இதனால் உங்களின் பொருளாதார நிலையானது உயர்ந்தே காணப்படும். மேலும் உங்களுக்கு பணம் கொட்ட போகுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் தொடங்கினால் நிச்சயம் அது வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும். வீடு, நிலம், சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாக போகுது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் தொடர்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சமூகத்தில் உங்களின் மதிப்பு மற்றும் மரியாதையானது உயர்ந்தே காணப்படும். இனி தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது, கெட்டதெல்லாம் விலக போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் என்றே சொல்லலாங்க. எனினும் இந்த காலகட்டத்தில் உங்களின் கோபமானது அதிகரித்தே காணப்படும். வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்க. யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் நீங்கள் பேசக்கூடாது. வீண் சண்டைக்கு செல்லக்கூடாது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடு கூட ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக யோசித்து பேசுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் நீங்கள் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு செல்வதால பல பயன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த வருட குரு பயிற்சியானது 2024 மே மாதம் 1ஆம் தேதி பகல் 3:39 மணி அளவில் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த இடத்துல கன்னி ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்துல இருந்து துன்பம் கொடுத்து வந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறாரு. 9ஆம் இடம் என்பது சுப கிரகத்திற்கு வலிமை மிகுந்த வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ராஜயோகம் தரும் நேரமாக இந்த குரு பயிற்சி அமைய போகுதுங்க. குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசியையும் மற்றும் 3ஆம் இடம் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இது மிகச்சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கும். உங்கள் முயற்சியால் நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு நல்ல
பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வேலை கிடைப்பது, வெளிநாடுகளில் வேலை கிடைப்பது, வேலையில் உள்ள சிக்கல்களை தீர்தல், புதிய தொழில் தொடங்குதல், கூட்டு தொழில் தொடங்குதல் ஆகியவற்றுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டமானது இருக்குதுங்க. ஆனால் தொழில் தொடங்கும் முன்பு சொந்த ஜாதகத்தை நீங்கள் ஆராய வேண்டும். குரு பகவான் சுப செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். கோயில்களை புனரமைப்பது உள்ளிட்ட ஆன்மீக செயல்களை நீங்கள் முன்னின்று செய்ய போறீங்க. இதற்கு தேவையான பண வரவுகளையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. தொழில் செய்து வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமைய போகுது. வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் உள்ளிட்டவற்றை இந்த ஆண்டில் நீங்கள் நிச்சயமாக செய்யலாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் கைக்குடி வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் பிறக்கும் வாய்ப்பு ஏற்பட போகுது. வீட்டில் இருந்த சொத்து பிரச்சனைகள் சுமூக முடிவை உங்களுக்கு எட்ட போகுதுங்க. இளைய சகோதரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உடல் நலத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி உடல்நல பாதிப்புகளை குறைக்கும் என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு குறிக்கும் 7ஆம் இடத்துல உள்ள ராகு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் உடல் நலனில் கவனம் செலுத்துவது முக்கியம் தேவைப்படுது. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, சரியான நேரத்தில் தூங்குவது அவசியம் தேவைப்படுதுங்க. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் உங்களின் வாக்கு வன்மையில் பிரச்சனைகள் கூட வரலாம். மற்றபடி உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் மெருகேற போகுது. புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபடுவீங்க. குடும்பத்தின் வளர்ச்சியில் உங்களின் பங்களிப்பு பெருகியே காணப்படும். உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்வீங்க. அதே நேரம் எவரிடமும் அனாவசிய பேச்சு கூடவே கூடாதுங்க. மற்றவர்களின் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கு ஏற்ப உங்களின் செயல்பாடுகளை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். புது புது ஆராய்ச்சிகளில் நீங்கள் ஈடுபட போறீங்க. திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலைமை கூட உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாது. யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் நீங்கள் பெருக்கிக் கொள்வீங்க. செய்தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலையானது உயர்ந்தே காணப்படும். போட்டியாளர்கள் உங்களிடம் பின்வாங்குவாங்க. அரசு வகையில் சில சலுகைகள் தேடி வரப்போகுது. மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் நீங்கிவிடும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் குறைகளை கண்டறிந்து தயவு தாட்சண்யம் இன்றி திருத்த போறீங்க. உங்களின் செயல்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகளிடம் வரவேற்பு கிடைக்க போகுதுங்க. பெரியோரை தேடி சென்று அவர்களின் ஆசிகளையும் நீங்க பெற போறீங்க. நேர்வழியில் செயல்பட்டு வெற்றியும் பெற போறீங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்க போகுது. உங்களின் முடிவுகளை பயமின்றி நீங்கள் செயல்படுத்த போறீங்க. குடும்பத்தினரை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்வீங்க. போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாதுங்க. உங்களின் நெடுநாளைய ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பூர்த்தியாக போகுது. உங்களின் தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை நீங்கள் வழங்க போறீங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அளிக்க போறீங்க. வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் விசாவும் கிடைக்க போகுதுங்க. காணாமல் போயிருந்த பொருட்கள் கூட மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புத்திர பாக்கியமும் கிடைக்க போகுதுங்க. உத்தியோகஸ்தர்கள் இந்த குரு பயிற்சியின் காரணத்தால் ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து உதவியும் செய்வாங்க. அதே நேரம் உங்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தே காணப்படும். எனவே பொறுப்புடனும் நிதானத்துடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அலுவலக ரீதியான பயணங்களை செய்யவும் நேரிடலாம். வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபமும் கிடைக்க போகுது. அதிக முதலீடு செய்யாமல் நீங்கள் வியாபாரத்தை பெருக்க போறீங்க. போட்டிகளை சாதுரியத்துடன் நீங்க சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருக்குது. உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்க வேண்டும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் நீங்க சமர்ப்பிப்பீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் நீங்க வழங்குவீங்க. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் பாராட்டுகளை பெற போறீங்க. கட்சி தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்றாகவே அமைய போகுதுங்க. எவரையும் நீங்க பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்களை செய்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பானது உயர்ந்தே காணப்படும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக குவிய தொடங்க போகுதுங்க. எனவே வாய்ப்புகளை நீங்க நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டி வரும். சக கலைஞர்களின் உதவிகளையும் பாராட்டுகளையும் பெற போறீங்க. எதிர்பார்த்த வருமானமும் உங்களுக்கு
கிடைக்கப் போகுது. பெண்மணிகளின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமானது கைகூடி வரப்போகுது. உத்தியோகமும் கிடைக்கப் போகுது. புனித பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. மேலும் பிரச்சனைகளில் மௌனம் சாதித்து பிரச்சனைகள் பெரிதாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவ மணிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களையும் பெற முயற்சிக்க வேண்டும். இதுவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை அளித்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.